ஸோ டிக்டாக் ஷாப் வந்து இப்போ கடைசியாக யூரோப்புக்கு வந்துட்டு ஸோ இது வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளாட்ஃபார்ம் உண்டு இந்த ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்களில். ஸோ இப்போதைக்கு ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலியில் இருக்குன்ட்டு தான் நான் நினைக்கிறேன். வேறு எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு தெரியாது. இந்த வீடியோக்கள் நீங்கள் எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது வடிவா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களை சொல்லுங்கள் உங்களோட நாடுகளில் இருக்கான்னு சொல்லி டிக்டாக் ஷாப். ஸோ இந்த டிக்டாக்ல வந்து நாங்கள் ப்ராடக்ட்டும் சேல் பண்ணலாம். பட் அது டிக்டாக்ல வந்து ஃப்ரீ மெத்தட் ஒன்றும் இருக்குது, டிக்டாக் ஷாப் அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. இதுக்கு வந்து நாங்கள் வீடியோஸ் கிரியேட் பண்ணணும். அந்த வீடியோஸ் மூலமாக வர சேல்ஸுக்கு எங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து புதுசு இல்லை, அது வந்து ஒரு பழைய மெத்தட். கன பேர் பாவிக்கிறவ, கன பேர் ஃபுல் டைம் இன்கம் மேக் பண்ணுறது. அது அமேசான்லேயும் இருக்குது தான் அஃபிலியேட் ப்ரோக்ராம். டிக்டாக்ல இருக்கிறது ஈஸியாக ஒரு வீடியோ மூலமாகவே அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அமேசான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணது, வீடியோஸ் மூலமாக சேல்ஸ் கொண்டு வரது. ஆனால் அமேசானுக்கு அது பெருசாக ஒர்க் பண்ணல. அமேசானுக்கு ஏன்டா டிக்டாக் தான் அது டொமினேட் பண்ண துவங்கினது. இப்போ இந்த அமேசான் டிக்டாக்கும் பார்ட்னர்ஷிப் ஆனது. ஸோ நான் யூகேல இருக்கிற ஆக்களுக்கு டிக்டாக் ஷாப்பும் படிப்பிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆக்களுக்கு மற்றது டைமும் இருக்கணும். ஸோ டைமும் இன்ட்ரெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா அமேசானோட சேர்த்து நான் டிக்டாக் ஷாப்பும் படிப்பிக்கிறேன் ஆக்களுக்கு. 2 பேரோட நான் செய்கிறேன். நான் அதெல்லாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்லேயும் டைம்லேயும் தான் இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் எல்லாம் எங்களை தேடி வராது, நாங்கள் தான் அதை தேடி போகணும். ஸோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் பாவிக்கிறோமா இல்லையான்றது தான் இங்கே கேள்வி. அமேசான் மென்டோரிங் கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஸோ இதை நான் முதல் எடுத்து பாவிச்சிருக்கலாம். ஏன் நான் முதல் செய்யாமல் இருந்தேன்டா இந்த மற்ற வேலைகளோட எனக்கு டைம் இல்லாமல் இருந்தது. அந்த மென்டோரிங் செய்கிறன்றதும் ஈஸி வேலை இல்லை, அதுக்கு ஒரு டைம் எனக்கு மினக்கிற வேலை. ஸோ எனக்கு மற்ற வேலைகளோட எனக்கு செய்யலாமல் இருந்தது. நாங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாங்கள் பாவிக்கிறோமா இல்லையான்றது தான் நாங்களுக்கு இருக்கிற கேள்வி. அதுக்கு டைம்களும் ஒதுக்கி நாங்கள் மினக்கொடணும். இது ஒன்றும் சும்மா கிடைக்காது எல்லாருக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து யூரோப்பில் இருக்கிற ஆக்களுக்கும் அமேசானோட சேர்த்து டிக்டாக்கும் படிப்பிக்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் இருந்துச்சுன்றா. ஸோ இதில் பாவிக்கிறீங்களா இல்லையான்றது உங்களோட கையிலான் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாக்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம்.